வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். யோக சக்தி பெற்றவர்கள் சாதாரண உள்ளவர்களுக்கும் நமக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம், என்ன அப்படி நமக்கு ஒரு திறமைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, யோக சக்தி பெற்றவர்கள் எது செய்தாலும், இப்ப நோயின்னு சொன்னா ஓகே, யோக சக்தி பெற்றவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முழுமையாக குணப்படுத்தவும் முடியும். இந்த யோக சக்தி நம்ம பெறும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணிடும். பிராண சக்தி அதிகரிக்கும் போது எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. நோய்களை நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நிலைகள் உருவாக்குது. இருக்கிற நோயும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு துறையில் உள்ளவர்கள் நம் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை உத்தியோகத்துறையில் இப்போ வியாபாரத்துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கான வழிகளை உருவாக்கும். பதவியில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த யோக சக்தியோட நிலை, அந்த தன்மைகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உண்டாக்கும். கலைஞர்கள் எடுத்துக்கிட்டால் நல்ல கலைத்துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் இந்த யோக சக்தியை பெற்று நீங்கள் நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன துறையில் சென்றுக்கிட்டீங்க, அதில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதுதான். இப்படி இந்த யோக சக்தி பெறுவதனால் சூழ்நிலைகள், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன்னா யோக சக்தி என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய யோக சக்தி என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி. இறைவனில் ஒரு சிறு பகுதி என்று சொல்லலாம். இதுதான் ஆத்ம சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படின்னும் போது இறைவனோடு ஒரு தொடர்புள்ள ஒரு சக்தி. அப்ப நம்ம முயற்சி செய்யும் போது இறைவன் அருளால் நமக்கு கண்டிப்பாக வெற்றிகள் பெற முடியும். இன்னும் முயற்சி செய்யணும், சரியான முறையில் முயற்சி செய்யணும். உடனே ஒரு பிசினஸ் வந்துருச்சுன்னு இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? நீங்களும் விசாரிக்கணும்ல. அதெல்லாம் உங்க சொந்த இது தானே. ஓகே, பிசினஸ்னு வருது, அது நமக்கு ஏற்றதா, நமக்கு சரியா வருமா அப்படின்லாம் நீங்க யோசிச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து அதன் பிறகு அதுதான் சரியான முறையில் முயற்சி செய்வது என்று சொல்கின்றேன். சரியான முறையில் முயற்சி செய்யறதுன்னு அதான். இப்ப சரியான முறை இல்லாமல் முயற்சி செய்வது, வந்துட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் பொருளாதாரம் உள்ளவர்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் உண்டாயிடுச்சுன்னா சமாளிச்சிருவாங்க. ரொம்ப சிரமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வா எல்லாத்தையும் போட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அதை திரும்ப மீட்டுவது? ரொம்ப கடினமாக்கிவிடும். சரி, அது மாதிரி எல்லா துறையிலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு தான் யோக சக்தி எடுக்கிறது. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.